Hi friends, இந்த வீடியோவோட மோட்டிவ் சொல்லிடுறேன். ஜுவாலஜி சிம்பிளிஃபைட் சேனல் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆயிடுச்சு. இதுல நான் வியூவர்ஸை நான் கண்காணிச்சதுல நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். அதை உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி டிஎன்பிஎஸ்சி கால்ஃபார் வந்தப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம், சில கண்டென்ட்டும் பார்த்தோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வந்ததுலேருந்து பயோஸ்டாட்டிஸ்டிக் சாப்டர் கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். அதில் பார்க்கும்போது ஒரு கால்ஃபார் வரும்போது, ஒரு பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது, ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் வியூவர்ஸ் நிறைய இருக்காங்க, நிறைய ஆர்வமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த கால்ஃபார் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்லை சிலபஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம கண்டென்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வியூவர்ஸ் கம்மியாயிட்டே வர்றாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, கால்ஃபார் வரட்டும் படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கால்ஃபார் வந்த பிறகு உங்களால் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது, ரிவிஷனுக்கு கண்டிப்பாக டைமே இருக்காது. அதனால கால்ஃபார் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டே இருங்க. கால்ஃபார் வர்றப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நோட் பண்ண சில விஷயங்களை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த வேலைக்காக நான் இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறேன் அப்படின்னா அந்த வேலை உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இது எனக்கு என்னோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தும், எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போவேன், என்னோட ஃபேமிலி இந்த வருமானத்தினால நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அதுக்காக மட்டும் படிக்க ஆரம்பிங்க. எனக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காதுன்னு ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் ஜாப்ல இருக்கேன், இது ஓகே தான் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த எக்ஸாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்காதீங்க. கிடைக்கணும், இது எனக்கு ரொம்ப முக்கியமானது என் வாழ்க்கையில அப்படின்னா மட்டும் படிங்க. நீங்க படிக்க ஆரம்பிச்சோன்னா உங்களுக்குன்னு ஒரு படிக்கிற இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அது பெட்ரூமா இருக்கக்கூடாது, உங்களோட பெட்டுக்கு மேல உட்காந்து படிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. நார்மலா நம்மளுக்கு படிக்கையில தூக்கம் வரும், இது எல்லாருக்குமான ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ தரையில சம்மணம் போட்டு உட்காந்து படிக்கிறது ஒரு நல்ல படிக்கிற பொசிஷன். சம்மணம் போட்டு படிக்கிறது, சம்மணம் போட்டு இறைவேண்டுதல் பண்றது எல்லாமே கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு போஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மணம் போட்டு படிங்க. சம்மணம் போட முடியல அப்படின்னா காலை நீட்டி உட்காந்து படிங்க. அதுவும் முடியலைன்னா ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுக்கோங்க. ரொம்ப என்னால் முடியலை அப்படின்னா மட்டும் டேபிள் சேர் போட்டு படிங்க. ஸோ பிளேஸ் ஃபார் ஸ்டடின்றது இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப என்ன இது படிக்கிற இடத்த கூடயா நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. படிக்கிற இடம், உங்களோட படிக்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஒரு இடத்த நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நான் படிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கையில இதுலயே விட்டுருவாங்க. அதாவது எனக்கு தமிழ் மீடியம் புக்ஸ் கிடைக்கல, எனக்கு இங்கிலீஷ் மீடியம்ல இந்தந்த சாப்டர்ஸ்லாம் கிடைக்கல, எனக்கு 10 சாப்டரும் கிடைக்கல, எனக்கு 12 சாப்டரும் கிடைக்கல, 2 சாப்டர் கிடைக்கல, இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் படிக்கிறேனே, இந்த புக்கு உண்மைதானா, இந்த புக்ல இருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்களா, இல்லை கொஸ்டின் எந்த புக்ல இருந்து எடுப்பாங்க அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆரம்பிச்சிடணும். நீங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது தன்னால உங்களை சேரும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, எந்தெந்த புக்ஸ் எங்கெங்க கிடைக்குது, எந்தெந்த மெட்டீரியல் எந்தெந்த புக்ல இருக்குன்னு சொல்லி. ஓகே, மெட்டீரியல் கலெக்ட் பண்ண பிறகு இதுதான் உங்க மெட்டீரியல் நீங்க நம்பின பிறகு கண்டிப்பா வாங்குங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஒரு புக்கை 10 தடவை படிக்கணும். 10 புக்கு நீங்க கலெக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை படிக்கிறத விட ஒரு புக்கு நீங்க எடுத்தீங்க, இப்ப வெர்டிபிரேட்டாவுக்கு ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கை நீங்க 10 தடவை படிச்சிருக்கணும். ஒரு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ஒரு புக்கு தான் வச்சிருக்கணும். இல்ல அந்த அந்த கோச்சிங் சென்டர்ல இது நல்லா இருக்கான், இந்த கோச்சிங் சென்டர்ல அது நல்லா இருக்கான்னு எல்லா கோச்சிங் சென்டரோடதையும் எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்றை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்றை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா ஏதாவது ஒரு புக்கை நீங்க வாங்கி அதை ஃபாலோ பண்ணுங்க. கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப வேற பிரிண்ட் அவுட் நம்ம எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக மட்டும்தான் இருக்கணும். PYQ இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, சிலரை நான் சொல்லுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க அப்படின்னா, இல்லை நான் இப்போதான் ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போதான் 2 சாப்டர் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 10 சாப்டருக்கான கொஸ்டின்ஸும் இருக்குது அப்படின்னா இந்த யோசனையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே தான் வரணும். அப்பதான் ஒரு சாப்டர்ல எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. நான் இப்போ இந்த பேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னா நான் ஏதோ ஒரு சிந்தனையா படிக்க கூடாது. இந்த பேஜ்ல
4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டைப்பும் ஆப்ஷன்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இந்த பேராகிராஃப்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன் அப்படின்னா இதுல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அசம்ஷன், ரீசன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி உங்களால ஒரு பேராகிராஃப் படிக்கையிலேயே கொஸ்டின் நீங்களே செட் பண்ணணும். அதுக்கு நீங்க எப்ப தயாராவீங்கன்னா, நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் அதுல எடுக்கிறாங்கன்றது தெரியும். அப்ப நீங்க ஒன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட டைம் டேபிள்ல ஒரு வாரத்துக்கு நான் இத்தனை டாபிக்ஸ் முடிச்சிருப்பேன்னு சொல்லி எழுதியிருப்பீங்க இல்லையா? அதுல 6வது நாள் அல்லது 7வது நாள் கண்டிப்பா கண்டென்ட் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றேன், அதோட ஆன்சர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்றேன்றது இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்றது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆன்சர்ன்றது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர், ஆனா மத்த 3 ஆப்ஷனும் ஏன் ஆன்சர் இல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுக்கான மெத்தட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கே நான் தனி வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நீங்க படிக்கணும். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா, ஒரு டாபிக்ல என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ்ல எதை நீங்க ஒமிட் பண்ணலாம், எது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்னு சொல்லி ஒரு நல்ல கெஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுதான் உங்களை எப்படி படிக்கணும்னு சொல்லி வழி நடத்தும். அடுத்து டிசைர், உங்களோட ஆசை. எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இந்த பதவி வேணும், இதெல்லாம் வந்து ஒரு ஆசையா இருக்கக்கூடாது, பேராசையா இருக்கணும், வெறித்தனமான ஆசையா இருக்கணும். கொழுந்து விட்டு எரியக்கூடிய, பற்றி எரியக்கூடிய நெருப்புன்னுவாங்களா, அது மாதிரி பற்றி எரியக்கூடிய ஒரு ஆசையாக இருந்தால் மட்டுமே நீங்க இந்த ப்ரிப்பரேஷன்ல தாக்கு பிடிப்பீங்க. டிசைர் மீடியால இந்த இடத்துல சோஷியல் மீடியான்னு வரணும். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா சோஷியல் மீடியால நம்ம மழை வருதா வரலையான்னு பார்ப்போம், நியூஸ் பார்ப்போம், ஏதாவது தேவையில்லாத நெகட்டிவ் நியூஸஸ் பார்ப்போம், பாசிட்டிவ் நியூஸ் எதுவா இருந்தாலுமே அது நம்மளோட பிரெயின்ல கொஞ்சம் பகுதியில போய் உட்காந்துக்கிடும். நீங்க பார்க்குற செய்திகளா இருக்கட்டும், சினிமா பாடல்களா இருக்கட்டும், பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாமே ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிடும். உட்காந்துருக்கையில அது உங்களோட மூளையை ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னா நீங்க படிக்கிற டைமும் கம்மியாகும், நீங்க படிக்கிறத உள்ள மூளைகளை வச்சுக்கிறதுக்கு இடமும் இருக்காது. அதனால எக்ஸாம் பாஸ் ஆகிற வரைக்கும் சோஷியல் மீடியா இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. உங்களோட ஃபோனில் இருக்க நிறைய ஆப்பை எடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப் வாட்ஸ்அப். நான் என்னோட ஃபேமிலியோட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்குன்னா வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே பண்ணாதீங்க. எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ்லாம் உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுற யூடியூப் சேனல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப கம்மி டைம் கொடுங்க. இப்போ நம்மளோட சேனலில் நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பாருங்க, இல்லையா இதை நான் வாசிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்திருங்க. இது நான் உண்மையா சொல்றேன். சோஷியல் மீடியாவை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் உங்களோட மார்க்குக்கு ஹெல்ப் பண்ணுமா? வேற இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் உங்களோட எக்ஸாம்ல 2 மார்க் அதிகமா தருமா? எதை எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இதனால நம்ம எக்ஸாம்ல கூட ஒரு மார்க் எடுப்போமான்னு சொல்லி நீங்க திங்க் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஜுவாலஜி வந்து இப்போ 12 சாப்டர் இருக்கு பிஜிடிஆர்பிலனா, இதை முடிக்கிறதுக்கு, இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு, இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் அடிச்சு சொல்லுவேன் ஒரு 6-7 மாசம் கண்டிப்பா ஆகுங்க கண்டென்ட்டை நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கு. அப்பப்ப கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டேவும் வரணும். ஃபுல்லா முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுவோன்னு இருக்காதீங்க. அப்பப்ப ரிவைஸ் பண்ணணும், அப்பப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்க சால்வ் பண்ணிட்டே வருவீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல்லா சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 6-7 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அதுக்கடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸாம் வர வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே தான் நீங்க இருக்கணும். ஒரு 8 மாசம் 9 மாச ப்ரிப்பரேஷன் ஜேர்னில கண்டிப்பா நீங்க வேற ஒரு மனுஷனா மாறியிருப்பீங்க. ஒரு புதுமையான, உங்கள்ட்ட இருக்க நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உங்களை விட்டு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து அந்த பதவிக்காக நீங்க படிக்கல, அந்த பதவிக்காக, அந்த வேலைக்காக நீங்க உங்களை தயார் பண்ணிக்கிறீங்க. உங்கள்ட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்க மாத்திப்பீங்க. ரொம்ப மேன்மையான ஒரு பர்சனா நீங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் பிகின். இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்காதவங்க கண்டிப்பா ஆரம்பிங்க. எக்ஸாம் கால்ஃபார் வந்த பிறகு கம்மியா தான் டைம் இருக்கும். அண்ட் ஜுவாலஜி சிம்பிளிஃபைட் சேனல்ல இருந்து உங்க எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். 2025 நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமையும். உங்களுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு நீங்க நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்னு ஜுவாலஜி சிம்பிளிஃபைட் சேனல் மூலியமாக நான் உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி.